வணக்கம் மீடியா கிரிக்கன் சேனல் நேயர்களே. மனிதர்கள் பிஸியா இருக்கிற இந்த காலத்துல தங்களோட சொந்த மனைவிக்கு தலைப்பிரசவம் வந்தாலே எவனும் பார்க்க வர்றது இல்ல. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்தாலங்குறிச்சி கிராமத்துல தன்னோட மனைவி பாம்போட தலைப்பிரசவத்துக்காக தேடி வந்திருக்குது ஒரு ஆண் பாம்பு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். முத்தாலங்குறிச்சியை சேர்ந்தவர் சுப்புலட்சுமி அம்மா. இவங்க சொந்தமா வைக்கோல் போர் சிவன் கோயில் பக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் மாட்டுக்கு தீவனம் போட வைக்கோல் போர் பக்கமா போயிருக்காங்க. அப்போ டசு புசுன்னு ஏதோ சத்தம் கேட்டு இருக்கு. என்னடா ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குதேன்னு சுப்புலட்சுமி அம்மா கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. வைக்கோலுக்குள்ள ஒரு பெண் மலை பாம்பு முட்டைகளை அடை காத்துக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து சுப்புலட்சுமி அம்மா உடனே கிராம நிர்வாக அதிகாரி கிட்ட விஷயத்த சொல்லுறாங்க. அவர் வனத்துறை கிட்ட தகவலை தெரிவிக்கிறாரு. வனத்துறையினர் இந்த தாய்ப்பாம்ப முட்டைகளோட எடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாங்க. அந்த பாம்பு முட்டைகள்ல இருந்து 7 பாம்பு குஞ்சுகள் வந்தது. பின்ன வனத்துறையினர் தாயையும் குட்டிகளையும் வல்லநாட்டு பகுதியில விட்டுட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு நம்ம சுப்புலட்சுமி அம்மா மறுபடியும் மாட்டுக்கு தீவனம் போட வைக்கோல் எடுக்க போயிருக்காங்க. மறுபடியும் டசு புசுன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு மலைப்பாம்பு. மீண்டும் வனத்துறையினர் வந்து பார்த்தா ஆண் மலைப்பாம்பு. அதையும் பத்திரமா புடிச்சு வல்லநாட்டு மலைப்பகுதியில விட்டுட்டாங்க. ஊர் மக்களுக்கு ஒரே பயம், அதே நேரத்துல ஆச்சரியமும் கூட. ஏன்னா ஒரு பெரியவர் தாம் மனைவி பிரசவத்துக்காக தேடி வந்த ஆண் பாம்பு தான் இது, மிருகங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாரு. இருந்தாலும் கூட இந்த ஊர்ல பாம்பு வர்றது புதுசு இல்ல, பல தடவை வந்திருக்கு. சில நேரங்கள்ல கோழிகள் கூட காணாம போயிருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாம்புகளா தான் இருக்கும். மேலும் தங்களோட குழந்தைகளுக்கும் இதனால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அதே நேரத்துல இந்த பாம்புகளோட கணவன் மனைவி பாசத்தை கண்டு வியக்கவும் செஞ்சாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட நாங்க இத பத்தி பாம்பு ஆய்வாளர் கிட்ட விசாரிச்சோம். அவங்களோ மலைப்பாம்பு இந்த மாதிரி தன்னோட துணையை தேடிலாம் வராது, ஏன்னா அது தனித்து வாழ விரும்புற விலங்கு, தாயே தன்னோட முட்டை புரிஞ்சதும் குஞ்சுகளை விட்டுட்டு போயிரும்னு சொன்னாரு. மேலும் முத்தாலங்குறிச்சில வர்ற மலைப்பாம்பு வகைகள்லாம் மனிதனை விழுங்குற அளவுக்கு பெருசு இல்ல, சிறிய வகைகள் தான். அதனால ஊர் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொன்னாரு. மேலும் இந்த முத்தாலங்குறிச்சி கிராமத்துல அடிக்கடி மலைப்பாம்பு வர வாய்ப்பு இருக்கான். ஏன்னா இந்த கிராம தட்பவெப்ப சூழ்நிலை தான் மலைப்பாம்பு வாழ்வதற்கு ஏற்றதான். நன்றி மீடியா கிரிக்கன் சேனல் நேயர்களே, இன்னைக்கு ஒரு சுவையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட மறக்காம நம்ம மீடியா கிரிக்கன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.